நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் நாளில் இயேசு செய்த ஊழியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இயேசு கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்காதபடி அவன் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கடந்து போனார், ஊழியத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுனுடைய ஊழியம் மகிமையானதாக இருப்பதற்கு காரணம் அவர் மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அப்படியே இருந்தது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் சிந்தித்தோம். நம்மை குறித்து தேவனுக்கு விசேஷமான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு மகிமையான நோக்கத்தை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை போருக்கு, நம்முடைய விரல்களை அவர் என்ன செய்கிறார்? யுத்தத்துக்கும் அபியாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஹல்லேலூயா, தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு மூலமாய் விடுதலை பெற்ற யாருமே சும்மா இருக்கல. அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சாட்சிகளாக நின்றாங்க. ஆமென். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எனக்கு சுகம் தந்தவர், எனக்கு நன்மை செய்தவர், என்னை விடுதலை ஆக்கினவர் இயேசு என்கிறதை தேசத்துக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. பவுலை குறித்து பார்க்கிறோம். அவன் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்ய ஆரம்பித்தாரா? பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களினால் அடையாளங்களினாலே தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். இயேசுவின் மேலிருந்த அபிஷேகத்தினாலே அவர் ஜனங்களை விடுவிக்கிறவராக இருந்தார். சொல்லுங்க, விடுதலை. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை என்னன்னா விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். பல விடுதலைகளை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக மனிதர்களுக்கு தேவையான விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை. சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. பாவி என்ற வார்த்தை ஆமென் முதலா எங்க வருகிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் மனிதனை படைக்கிற போது பாவியாக படைக்கல. அவனை பாவம் அவனுக்குள்ளே இருக்கவே இல்லை. அவனை கர்த்தர் செம்மையானவனாகத்தான் படைத்தார். அவனை நீதிமானாகத்தான் படைத்தார். அவனை கர்த்தரை போல அல்லது தேவனை போல தேவனுடைய சுபாவத்தை உடையவனாக, தேவனுடைய சாயலை உடையவனாக, தேவனை அணிந்திருக்கிறவனாக, தேவனோடு கூட உறவாடுகிறவனாக படைத்தார். ஆனால் என்றைக்கு கீழ்ப்படியாமை வந்ததோ அன்னையிலிருந்து என்ன வந்தது? பாவம். பாவம் ஒரு சந்ததியோடு கூட முடியலை. பாவம் இன்னைக்கு வரைக்கும் தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் மனிதர்கள் அந்த விடுதலை பெறுவதற்காக பல காலகட்டங்களில் என்னென்னையோ செய்திருக்கிறாங்க. சிலர் நரபலி கொடுத்திருக்கிறாங்க, சிலர் ஹல்லேலூயா புண்ணிய யாத்திரைகள் செய்திருக்கிறாங்க, சிலர் மிருகங்களை பலி கொடுத்திருக்கிறாங்க, சிலர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தங்களை ரொம்ப வருத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதங்களிலே காரியங்களை செய்கிறது. சிலர் தண்ணியில் போய் குளிக்கிறாங்க, சிலர் தங்களுடைய பணங்களை எல்லாம் கொண்டு போய் சில கோயில்களில் அப்படியே கொட்டுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் பாவத்தினுடைய பரிகாரத்திற்காக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாவத்தினுடைய பரிகாரம் ஆமென் இந்த எந்த முறையிலும் கிடைப்பதில்லை. பாவத்திலிருந்து பரிகாரத்தை தருகிறவர் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவேதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாதபடி வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முதல் முக்கிய நோக்கமே ஆமென் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நாம் நினைக்கலாம் இது உலகத்துக்கு பேச வேண்டிய செய்தி, நமக்குரியது அல்ல அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு முக்கியமாய் நமக்குரிய செய்தி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா ஏதோ ஒரு பாவம் ஆமென் ஹல்லேலூயா வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ கிரியை செய்து கொண்டிருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. விட முடியாதபடி அந்த பாவம் மறுபடியும் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் இந்த கால வேளையில் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருக்குள்ள இருந்ததான அபிஷேகம், அவருக்குள்ள இருந்ததான வல்லமை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை விடுதலையாக்கினது. ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தின் அடிமைத்தனம் அது கொடுமையானது. பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கிறது.
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்படி என்றால் அநேக ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? ஆமென். அநேக ஹல்லேலூயா காரியங்களில் ஏன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? தேவ பிரசன்னத்தை உணர முடியலை. தீர்க்கதரிசியானவரை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு நமக்கும் என்ன உண்டாக்குகிறதா? பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்கள் அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆராதனைக்கு வர்றோம், நல்ல மியூசிக் போடுறோம், நல்லா பாடுறோம், நம்ம நல்லா கையை தட்டுறோம், ஆனால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமா? தேவன் நம்முடைய அருகாமையில் இருக்கிறதை நம்மால உணர முடியுதா? ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடிகிறதா? இல்லை என்றால் ஏதோ ஒரு பாவம் நம்ம என்ன செய்கிறது? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம்னா என்ன? ஆமென். அநேக காரியங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், ஆயிரக்கணக்கான காரியத்தை சொல்ல முடியும். ஆனால் அமை குறிப்பாய் ஒரு 4-5 காரியத்தை நான் வேகமாக சொல்லுகிறேன். பாவம்னா என்ன? ஹல்லேலூயா. ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம். ஆமென். 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது என்னதான் இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில ஜெபத்தை நாம் விட்டு விட்டோம்னா, ஜெபிக்காமல் இருக்கிறது என்னதான்? பாவம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் ஆமென் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவராக இருப்பேன். ஆமென். அது எனக்கு தூரமாக இருப்பதாக. கொஞ்சம் கவனிங்கள் போதும். ஹல்லேலூயா. ஜெபிக்காமல் இருக்கிறது என்னதான்? பாவம் என்று சொல்லப்படுகிறது. தேசத்துக்காக, ஜனத்துக்காக, குடும்பங்களுக்காக துறப்பில் நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இயேசுனுடைய வாழ்க்கை ஜெபத்திலே ஆரம்பித்து ஜெபத்திலே முடிந்தது. அதிகாலையில் இருட்டோடு கூட எழும்பினார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார், அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபத்திலே கட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் என்னதாம்? பாவம். வாசிங்கள். ரோமர் 14:23. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் அல்லது ஆண்டவர் தராத காரியங்கள், விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியது அத்தனையுமே என்னதான்? பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அந்த நன்மையை செய்யாமல் இருந்தால் அது என்னது? பாவம். ஆவிக்குரியவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பாவமாக இருக்கிறது. ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம். நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகிறது பாவம். யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகனுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினுடைய நிழலும் இல்லை. ஆமென். போதும். ஹல்லேலூயா. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாம போன என்னது? பாவம். நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆமென் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், தீய நோக்கம் பாவம். ஹல்லேலூயா. தப்பான எண்ணத்தோடு செய்யக்கூடிய எந்த காரியமுமே என்னதாக இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தால், பகை. ஹல்லேலூயா. மற்றவர்களை பகைக்கிறது, கசப்புகளை வைத்திருக்கிறது பாவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி சொல்லிட்டே போகலாம் பாவம்னா என்ன அப்படின்னு. ஹல்லேலூயா. நல்லா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய பாவம்னா என்ன? அதுக்கு சரியான அர்த்தம்னா கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் புறம்பே தள்ளுவது, தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்பது, தேவனுடைய சித்தத்தை மீறுகிறது பாவம். ஹல்லேலூயா. தேவ வசனம் நம்மை கீழ்ப்படிய சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம். ஹல்லேலூயா. பாவம் என்பது
கீழ்ப்படியாமை, பாவம் என்பது மன்னியாமை, பாவம் என்பது பொருத்தனை பண்ணிட்டு செய்யாமல் இருப்பது, பாவம் என்பது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ கற்பனையை மீறுகிறது, கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, பொய் சொல்லுவது, களவு செய்வது. பாவம் என்பது பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாவம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சின்ன காரியத்தில் இருக்கிறது, பெருசிலே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா மனுஷனுக்குள்ள என்ன ஒட்டி இருக்கிறது? பாவம். ஹல்லேலூயா. பாவத்தினுடைய சம்பளம் என்னதான்? மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஹல்லேலூயா. நம்ம மனசுக்குள்ள ஹல்லேலூயா வரக்கூடிய எண்ணங்கள், சிந்தனையில ஓடக்கூடிய காரியங்கள், ஆமென், பாவம் ஹல்லேலூயா நம்மை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அந்த அபிஷேகம்? பாவத்திலிருந்து ஜனத்தை விடுவிப்பதற்கான அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவம் ஹல்லேலூயா. ஆமென். விக்கிரக ஆராதனை செய்வது பாவம், நாள் பார்க்கிறது பாவம், குறி சொல்லுகிறது பாவம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அசுத்தங்களை செய்வது பாவம். ஹல்லேலூயா. ஆமென். பெருமை, பொறாமை, மேட்டிமை, ஆமென், இதெல்லாம் பாவம். அந்நியருக்குள்ளதை அபகரிக்கிறது பாவம். இப்படியே சொல்லிட்டு போகலாம். வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் ஆமென் ஆயிரக்கணக்கான காரியத்தை பாவத்தை குறித்து நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். கற்பனையை மீறுகிறது பாவம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்காமல் இருப்பது பாவம். நன்மை செய்யாமல் இருக்கிறது பாவம். மன்னிக்காமல் இருப்பது பாவம். இப்படிப்பட்ட எந்த பாவங்களாக இருந்தாலும் இந்த பாவத்தின் இரத்தம் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது, பாவத்தின் சுபாவம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் உண்மையாக இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னா அவன் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைதான், ஆனால் நாம் அந்த பாவத்தை முதலாவது உணரணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தை குறித்து ஒரு மனுஷனுக்கு உணர்வு இல்லைன்னா பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆமென். நான் செய்கிறது தப்பு அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்காத வரைக்கும், சில சொல்லுவாங்க பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இது பரவாயில்ல, திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம், திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லை, அவன் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு விட்டது விட்டதாகவே இருக்கட்டும். நீதிமொழிகளில் ஆமென் சாலமோன் ஞானி சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா முதலாவது பாவி என்று உணராத ஒருவருக்கு விடுதலை கிடைப்பது இல்லை. ஆமென். ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன்தான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து மரண சரீரத்திலிருந்து என்ன செய்வாங்க? விடுதலை ஆக்குவாங்க. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் நான் செய்கிறதோ எதாக இருக்கிறது? தீமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென், நான் தவறு செய்யாத விடுக்கும்படிய வசனத்தை பிடித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து நமக்கு உணர்வு உண்டாகணும்னா வேத வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசித்து வரும்போது இந்த வசனம் நம்மோடு கூட பேசும். இது தப்பப்பா, இது சரி, ஆமென், நீ செய்து கொண்டிருக்கிற காரியம் சரியில்லை, நீ சிந்தித்த காரியம் சரியில்லை, நீ யோசித்தவைகள் சரியில்லை, உன்னுடைய கொடுக்கல் வாங்க சரியில்லை, ஆமென், உன்னுடைய உடன்படிக்கை சரியில்லை, உன்னுடைய நோக்கம் சரியில்லை. இதை உணர்த்தி காட்டுவது எதுன்னு கேட்டா வசனம் என்கிற கண்ணாடி. அல்லேலூயா. காலையில் எழும்பினோம், 5 மணிக்கெல்லாம் எழும்பிட்டோம், அல்ல 4 மணிக்கு எழும்பிட்டோம். எழும்பின உடனே முதல் வேலை என்னத்தான் செஞ்சோம்? ஜெபம் பண்ணியலா? யாரும் கண்ணாடிக்கு முன்னால் போய் முகத்தை பார்க்கலையோ? ஆமென். அல்லேலூயா. ஆமென். கூட்டத்துக்கு வாரோம் அப்படின்னு சொல்லி ஆத்திரம் தோத்துறோன்னு ஏதோ கடைஞ்சதை எடுத்து போட்டுட்டு நம்ம வரல, போய் கண்ணாடிக்கு முன்னால் பார்த்தோம். எதுக்கு பார்க்குறோம்? ஆமென். முகத்தில் ஏதாவது அழுக்கு இருக்கா, ஏதாவது இருக்கா, அதை ஆமென் சோத்திரம். முக கழுவுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு துணி எடுத்தாவது தொடச்சிட்டு என்ன செய்தோம்? ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த கண்ணாடி நம்முடைய முகத்தின் அழுக்கை காட்டுவது போல வசனம் என்கிற கண்ணாடி ஆமென் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கும். நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என்னுடைய தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும். ஆண்டவரே மறைந்திருக்கிறவைகளை எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறது பாவம். ஹல்லேலூயா. அவிசுவாசிகளோடு கூட இணையில்லா பின்ன கூடு
சொல்லப்படுகிறது. பாவம் ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லை. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பாவத்தை குணத்து நமக்கு உணர்த்துவாராக. விடுதலை வேணும்னா முதலாவதாக ஆமென் பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு உண்டாகட்டும். யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யுங்கள், தாழ்மைப்படுங்கள். நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு விடுதலை வேணும். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனிடத்தில் யாரும் பொய் சொல்லக்கூடாது. ஆமென். என்னவோ நம்ம பெரிய ஆளு, எனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே என்னால் முடியலை, பல தடவை நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் நான் தோற்று போய் விட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி உண்மையான ஒரு மனஸ்தாபம். ஹல்லேலூயா. எதை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ, எந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்தில் நம்ம விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே நான் பல தடவை முயற்சி பண்ணி நான் தோற்று போனேன், என்னுடைய சுய பலத்தால் நிற்க முடியல ஆண்டவரே, இது தப்பு என்கிறதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் இருந்தால் இது என்னை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த வழியில் நான் போனால் நாசத்தில் நான் போயிடுவேன் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்தா பரத்திலிருந்து நமக்கு அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1:9 ஆமென். ஹல்லேலூயா. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே என்ன செய்கிறவர்களாக இருப்போம், வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணுமா, அறிக்கை செய்யணும். சொல்லுங்க, அறிக்கை செய்யணும். யார்கிட்ட, அச்சன்ட்ட போய் கப்பியார்ட்ட போய் அல்ல, கண்ட இடத்துல அல்ல, தேவ பாதத்தில் உட்கார்ந்து ஆமென் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். மறைஞ்சிருக்கிற காரியத்தை, என் வாழ்க்கையினுடைய தடையாக இருக்கிற பாவங்களை எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவரை பார்த்து ஒவ்வொன்றா அறிக்கை செய்யணும். இப்படிப்பட்ட பாவம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது ஆண்டவரே, இதை செஞ்சிருக்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட தவறு என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது, தயவாய் மன்னியும்ப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா பாவங்களையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே மெடிசின் அல்லது ஒரே மருந்து என்னன்னு கேட்டால் இயேசுவினுடைய ரத்தம். இயேசுவினுடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டதுன்னா நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக. ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அந்த இரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த மண்ணானாலும், எந்த ஹல்லேலூயா வாஷிங் மிஷினாலும் ஆமென் ஹல்லேலூயா வைத்து துப்புரவாக்க முடியாத அளவிற்கு இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. 4வதாக கழுவப்பட்ட பிறகு நம்முடைய மனசுக்கு ஒரு மாற்றம் வரணும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் ஆமென் ஹல்லேலூயா தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்மை ஆமென் மாற்றி இருக்கிறார். அப்படின்னா அந்த பாவத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். இப்போ புதிய சிருஷ்டிங்கிறத ஆமென் புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புதிய வஸ்திரம் வாங்கி உடுத்தா, ஒரு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தா எந்த அளவு கவனமாக பார்க்குறோம். அழுக்கொட்டாமல் கரப்படாமல் அதை நாம் பார்க்கிறது போல நாம் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக இருக்கிற போது நமக்குள்ளே பாவ உலகத்தின் அழுக்குகள் ஒட்டாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உதவி செய்வாராக. நான் இப்போ புதிய சிருஷ்டி, நான் பழைய ஆள் இல்லை. என் சிந்தனைக்கு ஒரு மாற்றம் வந்துடணும். ஹல்லேலூயா. சிந்தனையில் சொல்லணும், நான் இனி புதிய ஆள். ஹல்லேலூயா. எண்ணத்தில் வரணும். இதுவரைக்கும் நான் உலகத்தானாக இருந்தேன், இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டு நான் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 5வதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். ஹல்லேலூயா. மார்க் 11:26 ஆமென். பிறர் செய்த தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு
மன்னியாதிருந்தால் உங்கள் பரலோகத்தின் பிதா உங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் எத்தனையோ காரியங்களில் தவறுகிறோம், எத்தனையோ விஷயங்களில் நாம் தவறு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஒரு சகோதரம் வந்து நம்முடைய மன்னிப்பு கேட்கிற போது, அல்லது அவர் செய்த ஒரு சின்ன காரியத்தை நாம் மன்னிக்காமல் இருந்தால் நாம் செய்த தவறுகளை கர்த்தர் என்ன செய்வதில்லை? மன்னிப்பதில்லை. சமீபத்தில் ஒரு அழகான சாட்சியை நான் கேட்டேன். ஆமென். FMBB என்கிற ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிற ஒரு அருமையான சகோதரர். ஆமென். அவர் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாரு. அந்த வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற அந்த தேவனுடைய மனுஷன், ஆமென், மதுரையில் அவருடைய சொந்த ஊர். எப்போதாவது அவருடைய சொந்த ஊருக்கு வருவார்னா முதல்ல போய் பார்க்குற ஒரு குடும்பம் இருக்கா. அந்த குடும்பத்துக்கு அவர் தின்பண்டங்கள், ஆப்பிள், ஆமென், ஃப்ரூட்ஸு, ஆமென், காலையில் என்னெல்லாம் வாங்கிட்டு வர முடியுமோ எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவங்கள விசாரிச்சுட்டு தான் அடுத்த காரியம் செய்வாரா. அல்லேலூயா. சோத்திரம். நாங்களும் அப்படி தான் பாஸ்டர். ஆமென். நாங்களும் எல்லாரையும் விசாரிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அவர் விசாரிக்கிற குடும்பம் யார் தெரியுமா? அவர் வாலிபனாக சின்னதாக இருக்கும்போது அவருடைய கண்ணுக்கு முன்பாக போட்டு அவருடைய தாயையும் தகப்பனையும் வெட்டி கொன்ன ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தார அவன் எப்பெல்லாம் அவர் ஊழியத்திலிருந்து வர்றாரோ வரும்போது அந்த குடும்பத்திற்கு கொண்டு போய் என்ன கொடுப்பாரா? அல்லேலூயா. நம்மளை வெட்டி கொண்டான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால நம்மளால் என்ன செய்ய முடியலை? மன்னிக்க முடியலை. ஆமென். ஏதோ ஒன்று எதையோ செய்த ஆட்களை நம்மளால் மன்னிக்க முடியலை. நமக்கு விடுதலை வேணும்னா மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யணும்? ஒருவருக்கு மன்னிக்கணும். கிறிஸ்துவனுடைய சுபாவம் சிலுவையில் இருந்து கூட மன்னிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் நடக்கிறார்கள். அல்லேலூயா. இது நம்முடைய பாகத்தில் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து கர்த்தர் நம்மை மன்னிக்கணும்னா மற்றவங்களை என்ன செய்யணும்? மன்னித்து கொண்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சில காயங்கள் என்னால் ஆறாததாக இருக்கிறது. பாருங்கள், சில ஆளை பார்த்தோன்னே நம்முடைய முகம் அல்லது நம்முடைய சரீரம் அப்படியே திரும்புது. ஆமென். சில ஆளை பார்த்தோன்னே நம்முடைய மூடு ஆஃப் ஆகிடுது. சில ஆட்களை பார்க்கும்போதே அல்லேலூயா நம்முடைய மனசு ஆமென் படபடக்குது. அப்படிப்பட்ட இருதயத்தில் ஆமென் அல்லேலூயா மனசாட்சி அது வாதித்து கொண்டிருக்கிறது. போய் ஒப்புரவாகிறணும். அல்லேலூயா. மன்னிப்பை கேட்க வேண்டியவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டணும். மன்னிப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துடணும். ஆமென். அல்லேலூயா. பாரத்தோடு கூட இருதய கசப்புகளோடு கூட நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எப்போ மரணம் வருங்கிறது நமக்கு தெரியாது. என்னைக்கு நாம் மரித்து போவோங்கிறது என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. கடந்த முறை இலங்கைக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ஊழியர் ரொம்ப வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தாங்க. அப்பொழுது இனி ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆமென், அந்த பாஸ்டரையும் கூட்டிட்டு போயிடுவோம் பாஸ்டர், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஆகவே அந்த ஊழியக்காரர் சாரைக்கு முன்பாக இவர் போய் அவரை ஒன்று விசாரித்து வரட்டும், நீங்கள் சொன்னால் அவர் வருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னதுக்கிணங்க நாங்கள் ரெண்டு பேருமா அந்த ஊழியரை சந்திக்க போனோம். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்னு தெரியுமா? அதுக்கு பிறகு அவருடைய ஊழியமும் மாறினது, அவருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. ஆமென். அந்த மரண படுக்கையில் இருந்த ஊழியக்காரரும் ஆமென் அல்லேலூயா திரும்ப எழும்பிட்டார். இந்த தடவை போகும்போது அவரே சில கூட்டங்களை ஆயத்தப்படுத்தினதை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யணும். கசப்புகளை கொண்டு நடக்கக்கூடாது, வைராக்கியங்களை கொண்டு நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு வந்ததனுடைய முதல் நோக்கம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கே. அல்லேலூயா. இது சாதாரணமானதல்ல. இந்த பாவங்கள் நமக்குள்ள இருக்கும்போது கயிறு வச்சு நம்மை கட்டி இருக்கிறது போல, சங்கிலிகளினால நம்மை கட்டி வைத்திருக்கிறது போல ஆமென் நம்மை கட்டி வைத்திருக்கும். இந்த பாவம் இருந்தால் சரியா ஆராதிக்க முடியாது, சரியா ஜெபிக்க முடியாது, மனசாட்சியில் விடுதலை இருக்காது, தேவனை சரியா நேசிக்க முடியாது. ஆமென். ஒரு இடத்துல சாட்சியை சரியா சொல்ல முடியாது. இருதயம் வாதித்து கொண்டே இருக்கும், குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை வேணும். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இருக்கிற
இருக்கிற இயேசு நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் ஏறி இறங்க வேண்டாம், புண்ணிய யாத்திரை செய்ய வேண்டாம், தார தர்மங்கள் செய்ய வேண்டாம், வேற எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்திலிருந்து உள்ளத்தை திறந்து, இயேசுவே இந்த காலவேளையில் என் பக்கத்தில் வாங்க ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, என் சாபத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவுகளை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ரகசியமாய் செய்துட்டு இருக்கிற இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் எனக்கு விடுதலையே இல்லை, இந்த காரியத்திலிருந்து எனக்கு மாற்றமே இல்லை. அடிக்கடி நான் கோபப்படுகிறேன், அடிக்கடி நான் எரிச்சல் பட்டுட்டு இருக்கிறேன், காரணம் இல்லாம நான் டென்ஷன் ஆகிறேன். இதெல்லாம் பாவம் தான். ஹல்லேலூயா. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதற்கு தயவுடையவராக இருக்கிறார், விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிற கட்டப்பட்டு சின்ன பின்னமா அங்கங்க சிக்குகளுக்குள்ளே கண்ணிகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படியா இயேசு வந்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லணும், நான் பாவிதா, என் பாவத்தை கழுவு, என்னை பரிசுத்தப்படுத்து, எனக்கு விடுதலை தாங்க. வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். இது சத்திய வசனம். இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. நான் கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கட்டுகளோடு கூட இருந்தா நாம் முன்னால போக முடியாது. நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டே இருப்போம். ஹல்லேலூயா. இல்லை, நம்முடைய சபை முன்னேற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், அடுத்த கட்டத்துக்குள்ளே நாம் போகணும். ஆமென். ஆகவேதான் அப்போஸ்தலன் ஹல்லேலூயா எபிரேயருக்கு நிருபத்தில் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ நிற்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மோசே இருக்கிறார், யோசுவா இருக்கிறார், எலியா இருக்கிறார், எலிசா இருக்கிறார், தாவீது இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார், ஏனோக்கு இருக்கிறார். எப்படி? ஹல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு சூழ இருக்கிற போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விடணும். இந்த பாவத்தோடு கூட பயணம் பண்ண முடியாது. பாவத்துக்கு குட் பை சொல்லிட்டு இயேசுவை பிடித்து கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆமென் விசுவாச பயணத்தில் வெற்றியோடு கூட ஓடி முடிக்க கர்த்தர் இந்த காலவேளை அனுகிரகம் செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாவ நுகங்களையும் எடுத்து போட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினியினாலே என்னுடைய நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடி ஜெபம் பண்ணுவோமாக. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி நடந்தார். ஆமென். சமாரிய ஸ்திரீயை விடுதலை ஆக்கினார். ஆமென். 38 வருடங்களாய் பாவத்தினாலே வியாதிப்பட்டு கிடந்தவனை விடுதலை ஆக்கினார். சங்கிலிகளால் கட்டப்பட்டு பிரேத கல்லறைகளில் இருந்தவனை விடுதலை ஆக்கினார். ஆமென். இந்த உலகத்தில் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தவர்களை ஆமென் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையிலே உம்முடைய வல்லமையை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உணர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அறிக்கை செய்த பாவங்களை விட்டு விடணும். திரும்ப திரும்ப கழுவப்பட்ட பண்ணியை போல செட்டில் புரண்டு விடக்கூடாது. நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போல திரும்ப திரும்ப போய் விழுந்து விடக்கூடாது. பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இருக்கிறது. இயேசுவே, விடுவீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை விடுவீங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட உண்மையான மனம் திரும்புதலோடு கூட செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவத்தின் வல்லமைகள் இருந்தும் சாபத்தின் வல்லமைகள் இருந்தும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்னைக்கு எங்கள் மேல தெளிக்கப்படட்டும். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, எந்தெந்த சூழ்நிலைமைகளை கேட்கிறாங்களோ, ஆண்டவரே விடுதலையை தாங்க ஆண்டவரே. விடுதலை இல்லாத பாவத்திலிருந்து வாலிபர்களுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு
ரகசியமான பாவங்களிலே வீழ்ந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை தருவீராக. எங்கள் அப்பா இயேசு எங்களை விடுதலை ஆக்குங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டு, அக்கிரமங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டு, ரகசிய பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டு, ஆமென், மாம்சீகமான பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டு, ஆவிக்குரிய ரகசிய கிரியைகளிலிருந்து ஆமென் விடுதலை உண்டாகட்டு, பெருமை மேட்டுமை என்கிற பாவங்களிலிருந்தெல்லாம் விடுதலை உண்டாகட்டு, கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டு, ஜெபிக்காமல் இருக்கிற பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டு, விசுவாசம் இல்லாத பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டு, நன்மை செய்ய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டு, தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டு, பகை கசப்பு வைராக்கிய கோபை இப்படிப்பட்ட ஆமென் கிரியைகளிலிருந்து மாம்சீகமான கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த விடுதலை எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. ஓ ரபா சிகரத நமன ஹalleluya. கிருபையுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேளையில நம்முடைய பாதபீடத்தில் வருகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவங்களோடு பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அந்த விடுதலையை தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் கூட்டங்களிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இரவு கூட்டங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஆன்லைனில் இணைந்திருக்கிற மக்களுக்கு ஆசீர்வதிக்கிற அதிகாலையில் தூரமான இடங்களிலிருந்து கூட ஆமென் ஓடி உற்சாகத்தோடு ஆலயத்தில் வந்து ஜெபித்து போகிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இனியும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக எழும்ப பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் மணிகண்டனுடைய தாயார் சுகரமாக இருக்கிறாங்க. யாரும் முடிந்தவங்க போய் பார்த்து கொள்ளுங்கள், விசாரியுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக.